ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிசிசிஎல் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவை ரெண்டு விதமான இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஒன்று லிஸ்டிங் எயின்ஸுக்காக அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். கோல் இந்தியா மாதிரி இது ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும், இது நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. முதல்ல வந்து லிஸ்டிங் எயின்ஸுக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9 ஓப்பன் ஆகி ஜனவரி 13 க்ளோஸ் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 21 ரூபா லோவர் பேண்ட்லையும் அப்பர் பேண்டில் 23 ரூபாவும் இருக்குது. ஸோ ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு அப்பர் பேண்டில் பார்த்தோம்னா 13,800 ரூபா தேவைப்படுது. அண்ட் இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ்ஸாக தான் இருக்க போகுது. அண்ட் லிஸ்டிங் எயின்ஸுக்காக மட்டுமே பார்க்குற இன்வெஸ்டர்ஸ் வந்து வெறும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னைக்கு மார்க்கெட், அதாவது ஜனவரி 8 மார்க்கெட் விழுறதுக்கு முன்னாடி 50% இருந்திருக்கு. அதாவது 23 ரூபா ஷேருக்கு 12 ரூபா பக்கத்தில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் ஜனவரி 16 இந்த ஷேர் லிஸ்ட் ஆகும்போது 35 ரூபா பக்கத்தில் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் விழுந்த மாதிரி நாளைக்கு ஃப்ரைடேவும் மார்க்கெட் விழுந்து அடுத்த வரும் நாட்களில் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ஐபிஓ லிஸ்டிங்லையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இன்வெஸ்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஐபிஓ லிஸ்டிங் கெயின்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட ஒரு சப்சிடரி நிறுவனம். கோல் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிசிசிஎல் பாரத் குக்கிங் கோல் லிமிடெட், இசிஎல் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட், சிசிஎல் சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிடெட், என்சிஎல் நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட், டபிள்யூசிஎல் வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட், எஸ்சிசிஎல் சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட், எம்சிஎல் மகாநதி கோல்ஃபீல்ட் லிமிடெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, ரிசர்ச் இன்ஸ்டியூட் மாதிரி, சிஎம்பிடிஐஎல்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மைனிங் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8 சப்சிடரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பிசிசிஎல் மட்டும்தான் குக்கிங் கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற 8 சப்சிடரியில் 6 சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கோல். அண்ட் 8ஆவதாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட், எப்படி கோலில் இருந்து எடுக்கலாம், இந்த கோலோட பர்சன்டேஜ், இந்த பியூரிட்டி எவ்வளோ, இதில் வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடிய அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்சிடரி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து இதுக்கு ஒரு அட்வான்டேஜ். சரி, இப்போ கோக்கிங் கோலர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நார்மல் கோலுக்கு கோக்கிங் கோல் இருக்கிற வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கணும். நார்மல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் அதை எரித்து அதன் மூலிமா வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த கோக்கிங் கோல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல். அதாவது பிசிசிஎல் வந்து கோக்கிங் கோலை வந்து மைன் பண்ணி எடுத்துருவாங்க, தோண்டி எடுத்துருவாங்க. அந்த தோண்டி எடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து செல் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு செல் பண்ணிவிடுவாங்க. இப்படி அந்த ஸ்டீல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கோக்கிங் கோலை வாங்கி ஆக்சிஜனே இல்லாமல் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு அதை ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது கோக் உருவாகும். இப்போ இந்த சூடான கோக்கை வந்து ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸருக்குள்ளே போட்டு அது கூட வந்து அயன் ஓரை போட்டு அது கூட மற்ற ரா மெட்டீரியல்ஸ் லைம் ஸ்டோன் மாதிரியான பொருட்களெல்லாம் போட்டு பிளாஸ்ட் ஃபர்னஸ்னால் நம்ம 10th 12th படிச்சிருப்போம். ஒரு சூடான காற்றை வந்து ஹை ப்ரெஷரில் செலுத்தும் போது அந்த ரியாக்ஷன் நடக்கும். இன்றைக்கும் கூட இந்தியாவில் மெட்டல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் 80% மேலே இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோக்கிங் கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுது. இது வந்து பவர் சோர்ஸ் கிடையாது. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ட் ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கிடைக்கும், அதாவது இரும்போ இல்லை வேறு ஏதாவது மெட்டலோ கிடைக்கும், அது கூட வந்து வேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் கோக்கிங் கோலோட யூசஸ். இந்த பிசிசிஎல் வந்து வெறும் கோக்கிங் கோல் மட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அப்படி இல்லை. இவங்க கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதை வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது கோக்கிங் கோல் தனியாக அதில் நார்மல் கோலும் கலந்து வரும். அந்த நார்மல் கோலையெல்லாம் எடுத்து பவர் பிளான்ட்ஸுக்கு வந்து விற்றுருவாங்க. இந்த கோக்கிங் கோலை தனியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் பிளான்ட்ஸ்க்கு வந்து விற்பாங்க. ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் வந்து இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் கோக்கிங் கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் வேல்யூவேஷன் படி பார்த்தோம்னா 2025 மார்ச் படி இந்த கம்பெனி வந்து 1240 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 465 கோடியே 70 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா 1240 கோடி பை 465 கோடி ஷேர்ஸ் போட்டோம்னா 2 ரூபா 66 பைசா கிடைக்குது. அதாவது எர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 2 ரூபா 66 பைசா இருக்குது. அண்ட் இப்போ இவங்க ஐபிஓவாக வர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பிராண்டில் தான் வந்து நம்மளுக்கு அலாட் ஆகும். ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அப்பர் பிராண்டில் தான் போட்டாகணும். அப்படி பார்த்தோம்னா 23 ரூபா ஒரு ஷேர் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 23 பை 2.66 போட்டோம்னா 8.64 பி ரேஷியோ வந்து 8.64 வருது. இது அண்டர் வேல்யூட் மாதிரி தெரிஞ்சால் கூட இந்த கம்பெனியில் நிறைய ரிஸ்க் பாயிண்ட்ஸ் இருக்குது. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த வந்து தனியாக பார்ப்போம். அண்ட் அடுத்து புக் வேல்யூன்னு பார்க்கும்போது இவங்களோட ஓவரால் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா 6551 கோடி இருக்குது. அது மறுபடியும் அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் டிவைட் பண்ணும்போது 14 ரூபா வந்து புக் வேல்யூ கிடைக்குது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 14 ரூபா புக் வேல்யூ, இவங்க ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா.
ரூபா. ஸோ வந்து புக் வேல்யூக்கு வந்து 1.5 டைம்ஸ் 1.6 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூட் கிடையாதுன்னு தெரியும். ஆனால் இதுலேயும் வந்து சில ரிஸ்க் இருக்குது. இப்போ இவங்களோட ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கோக்கிங் கோல் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் தான். செயில், தாமோதர் வேலி மாதிரி சில ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து டைரெக்டாக வந்து கோல் மைனிங் பிளான்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கோக்கிங் கோலை மைன் பண்ணி டைரெக்டாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. அது வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான பாயிண்ட். அதாவது ப்ரைவேட் பிளேயர்ஸ் இவங்ககிட்ட வாங்க போகிறது கிடையாது, கவர்மெண்ட் பிளேயர்ஸ் தான் வாங்க போகிறாங்க. இந்த கவர்மெண்ட் பிளேயர்ஸ் கூட திடீர்னு ஏதாவது ஒரு பாலிசி சேஞ்ச் வர பட்சத்தில் இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கீ ரிஸ்க். அதே மாதிரி இந்த கோக்கிங் கோல் வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன், அயன் ப்ரொடக்ஷனில் ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல்ன்றனால அயன் ப்ரொடக்ஷன் எப்பப்பெல்லாம் பாதிப்படையுதோ அப்பப்பெல்லாம் இந்த ஷேர் ப்ரைஸும் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டீல் ப்ரைஸஸ் ஏறும்போது இந்த ஷேரோட ப்ரைஸஸ் ஏறும், ஸ்டீல் ப்ரைஸஸ் குறையும் போது இந்த ஷேர் ப்ரைஸஸ் குறையும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் கோக்கிங் கோல் ப்ரைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து இதை எதுக்கு லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, இது வந்து கோல் இந்தியா மாதிரி ஒரு 6% டிவிடெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் மொத்தமாகவே 44 கோடி ரூபா தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 44 ரூபாவை 465 கோடி ஷேரோட டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பைசா தான் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட்டாக வரும். ஸோ இவங்க வருங்காலங்களில் கோல் இந்தியா மாதிரி டிவிடெண்ட் கொடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிஸ்க் என்னன்னா, இவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கோல் இந்தியாவிலேருந்து 10% ஓஎஃப்எஸ்ஸாக விற்கிறாங்க. இன்னும் வந்து கோல் இந்தியா கிட்ட 90% ஷேர்ஸ் இருக்குது. செபி ரூல்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு ப்ரொமோட்டர் வந்து 75% மேலே ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணக்கூடாது, அவங்க பப்ளிக் கொடுத்து தான் ஆகும். அதன்படி பார்த்தோம்னா லிஸ்ட் ஆகி 1-2 வருஷங்களில் இவங்க இன்னும் அதிகமான ஷேர்ஸ் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸஸ் அப்போல்லாம் விழ ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு ரிஸ்க் என்னன்னா, ஓஎஃப்எஸ் மூலியமாக தான் இந்த 10% ஷேரும் அவங்க விற்கிறதுனால இந்த கம்பெனி வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆக போகிறது கிடையாது, இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது முழுக்க கோல் இந்தியாவுக்கு போகுது. கோல் இந்தியா வந்து அது டிவிடெண்டாக அதனோட ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாது, கவர்மெண்ட்டுக்கு நம்மள மாதிரி ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்க போகுது. ஸோ இதனால் இந்த பிசிசிஎலுக்கு லாங் டேர்ம் குரோத் எல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த ஐபிஓ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 9ஆம் தேதி ஜனவரி ஓப்பன் ஆகுது. நடுவில் சாட்டர்டே சண்டே வரதுனால ஜனவரி 13ஆம் தேதி தான் இந்த ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளார நம்மள அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து இந்த ஐபிஓக்கு பெரிய டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த ஐபிஓ வந்து ஃபஸ்ட் நாளே அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்பர் பேண்டில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால 23 ரூபாயில் அப்ளை பண்ணால் ஐபிஓ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1071 கோடி ரூபாய். இவங்க 10% ஷேரை விற்க போகிறதுனால இவங்களோட ஓவரால் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,751 கோடி ரூபாவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த அப்பர் பேண்டோட கம்பேர் பண்ணும்போது மேபி நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த 10,000 கோடி ரூபான்றது 15,000 கோடி ரூபா மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆகிடலாம். அப்போ இவங்களோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ஷேர் இருக்குது. நீங்கள் அப்பர் பேண்டில் வந்து அப்ளை பண்ணும்போது 600 × 23 13,800 ரூபா பக்கத்தில் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்ல வரது இதுதான். ரிஸ்கஸ் இருக்குது. லாங் டேர்முக்கு இந்த ஷேரை ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். நான் வந்து இந்த ஷேரை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து ஐபிஓ அப்ளை பண்ண போகிறேன். ஐபிஓ அப்ளை பண்ணி அந்த ஐபிஓ ஒரு வேளை எனக்கு அலாட் ஆச்சுன்னா எனக்கு அலாட் ஆகிற ஷேரில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகை அந்த 13,800 ரூபாவை எடுத்துக்கிட்டு இந்த லிஸ்டிங் டே கெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெயின்ஸை நான் அப்படியே விட்டுருவேன், ஷேர்ஸாகவே விட்டுருவேன். அந்த ஷேர் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இவங்க வந்து பாஸ்ட்டில் வந்து பெருசாக டிவிடெண்ட் கொடுக்காததுனால ஃபியூச்சரில் இவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. 1-2 வருஷம் கழிச்சு தான் இவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து கோல் இந்தியா மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா? அப்படி அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறீங்களா இல்லைனா லிஸ்டிங் டே கெயின்ஸுக்கு இதை விற்க போகிறீங்களான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.